ஒரு ஃபுல் மாடுலர் கிச்சன் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வால் டைல்ஸ் வந்து ஒட்டிடக்கூடாது. நம்ம கேபினெட்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லா கேபினெட்ஸும் ரெடி பண்ணி அசெம்பிள் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலே கிச்சன் கவுண்டர் டாப்பாக கிரானைட் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை கொரியன் டாப் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் போகிறோமோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வால் டைல் ஒட்டணும். அப்போ தான் நமக்கு வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த கிரானைட் லே பண்ணும்போது இந்த மாதிரி கேபினெட்க்கும் அந்த கிரானைட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரெத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச் 50 சென்டிமீட்டர் 50 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் எந்த ஒரு இஷ்யூஸும் நம்ம ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது இருக்கக்கூடிய காமனாக வரக்கூடிய அந்த இஷ்யூலாம் வந்து அட்டன் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்க் கட் பண்ணி அதை பிளேஸ் பண்ணுறது, அதோட பாட்டமில் பேக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு வால் டைல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் எப்பயுமே உங்களுக்கு கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணால் ஸ்பாயில் ஆகிடும்ன்றது கண்டிப்பாக நடக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ப்ரீமியமான பிராண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் எந்த இஷ்யூவும் வராமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணுவோம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான என்ன டிஸ்கஷனோ அதை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.